கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று அதிகாலையில் நாங்கள் வேதத்தை வாசித்து தியானித்த போது கர்த்தர் பேசிய வார்த்தை சங்கீதம் 24 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அது ஆன்சர் அடுத்த வசனம் கொடு. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமா சுத்தமா இருக்கணுமா? இருதயமும் சுத்தமா இருக்கணும். அந்த சுத்தம் அதான் தீத்துல சொல்லப்பட்டிருக்கு. சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாமே சுத்தமா இருக்கும். சுத்தம் உள்ளவங்க எந்த வார்த்தை சொன்னாலும் நேர்மறையா எடுப்பாங்க. ஆனா அசுத்தம் உள்ளவர்கள், அசுத்த இருதயம் உள்ளவர்கள் சொன்னு சொல்லணும் அவசியம் இல்லை, ஏதாவது சின்ன ஒரு கிரியைகளை பார்த்து அவங்க எப்படி எடுப்பாங்க? அவங்க இருதயத்துக்கு தகுந்தபடி, அவங்க கெட்ட சிந்தனைக்கு தகுந்தபடி அதை ஏற்றுக்கொள்வாங்க. யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, யாரும் அவங்களுக்கு விரோதம் எதை கிரியை செய்யணும்னு அவசியம் இல்லை. நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறணும். சத்தியத்தில் நடக்கிறது வெளிப்படுத்துகிறது. அவருடைய பரிசுத்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்கணும். அன்பில் நிலைத்திருக்கிறது வெளிப்படுத்துகிறது. அவருக்காக என்ன சோதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் அவருடைய அன்புல நாம் நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். அசுத்த இருதயத்தை காத்துக்கொள்ளும். இருதயம் அதிகமாக அசுத்தமாக இருக்குமானா அவங்களுக்கு சொல்லணும்னோட அவசியம் இல்லை. சின்ன ஒரு கிரியை நடந்தா போதும், அது அவங்களுக்கு விரோதமாக எது நடக்கிறது அது அசுத்த இருதயத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அனுபவப்பட்டிருப்பீங்க. இருதயம் ரொம்ப அசுத்தமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்து, அவங்களையே அடிச்சிடும். ஆனால் கர்த்தருடைய கிருபையில் நாம் இருப்போமானா, அதனால தான் தாவீது சொல்ற அவருடைய அசுத்த இருதயத்தை நீக்கும்படி சொல்ற, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. உங்கள்கிட்ட அசுத்த இருதயம் இருக்குதா? எதிர்மறையா சிந்திக்கிற கெட்ட எண்ணங்கள் பிசாசு கொண்டு வரானா, இருதயம் சரியில்லை, சிந்தனை சரியில்லை, அதை சரிப்படுத்தி கொள்ளுங்க. பிசாசு நரகத்துக்கு நேரம் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறான். பைபிளை தூக்கலாம், வாசிக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம். பிசாசு அந்நிய பாஷை பேசும். பிசாசுக்கும் வசனம் தெரியும், எல்லாம் தெரியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஜாக்கிரதையாக இருப்போம். அசுத்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. கர்த்தருடைய கருத்தை ஒப்பு கொடுங்க. இயேசுங்களை நேசிக்கிறேன். God bless you.